சின்ன வயசுல நீங்க ரொம்ப நிறைய ஏன்னா களத்தூர் கண்ணம்மாவோடய சேர்த்து அறியப்படுறீங்க. அதை தாண்டி உங்கள் பால்யம் எப்படிப்பட்டது? சார் 3 வயசு சார் ஸ்டூடியோக்கு போனேன். அதை தாண்டிங்கிறது வந்து தாண்டுற வயசே இல்லை. தாண்ட நிலை தாண்டி மாறிடுவேன். ஸோ மெதுவாக நடக்கணும், ஓடினா கீழே விழுவேன், முட்டிசர் ஆகிக்கும். அந்த வயசு இல்லை எனக்கு. இதுதான் நல்ல பாதை, அது எதுவுமே தெரியாது. அங்கே போய் விளையாடிட்டு இருந்தேன் நான். இப்போ நான் மார்க்கு போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத வந்து அமெரிக்கா உணர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ யூரோப்பில் சில கண்ட்ரிகள் உணர்ந்த மாதிரி அது மாதிரி யாருமே மார்க் போடல. நல்லா இல்லைன்னா திருத்துவாங்க, நல்லா இருக்கும் போது ஓகேம்பாங்க. பிரமாதம் கூட சொல்ல மாட்டாங்க, ஓகே அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதான் எனக்கு மார்க்கு. ஓகேங்கிறது தான் மார்க். எக்ஸலண்ட்டுங்கிறது அப்புறமா வெளியில் இவங்க சொல்லுவாங்க. செட்டில் அந்த விளையாட்டுலாம் கிடையாது. அங்கே வந்து தேவையில்லாத கரார்த்தனம்லாம் கிடையாது. நேரத்துக்கு வான்னு சொல்கிறது வந்து எக்கானமி சம்மந்தப்பட்டது. தனியாக இருந்தேன்னா என் நேரம் எப்போவும் பிகாசோ மாதிரி மற்ற ஆட்கள் காதறுத்து போட்ட ஒரு யூரோப்பிய பெயிண்டர் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணுறவன் அந்த மாதிரி தன்னுடைய நேரம் எப்போ சாகணும்னு கூட முடிவு பண்ணுவான்.